மகேந்திரன் கர்மாஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம், இந்த தனுசு ராசிக்காரவங்க கடந்த 7.5 வருஷம் சனியால் பட்டபாடு போதுமடா சாமி. ராகு கேது அதே கதை தான், குரு அதே கதை தான். ஸோ சரியாக சொல்லணும்னா கடந்த 2019 தனுசு ராசிக்காரவங்களுக்கு அவ்வளோ சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ஓவராக கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிடும். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக போய்க்கிறது நல்லது. எச்சரிக்கைனா எப்படி? 3ஆம் வீட்டில் சனி இருந்து 2024 உங்களை அழகாக உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்தும். அப்போ உங்களோட பயணமாகறவங்கள உங்களோட முயற்சி, அதாவது உங்களோட பயணமாகறதுக்கு கொஞ்சம் தடை செய்யும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? அவங்கள கழட்டி விட்டுட்டு நாம் பாட்டுக்கு நம்ம வழியில் நாம் போயிட்டே இருப்போம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்க போகுது இந்த 2024. அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது எப்படி ஆகுன்னா இன்னும் ஒரு பூஸ்ட். அப்போது குரு ராசியை பார்த்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ அப்போ இந்த தனுசு ராசியை பார்க்குறப்ப என்ன ஆகும்? கான்ஃபிடென்ட் லெவல் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகி அது சம்டைம்ஸ் அடுத்தவங்க பார்வைக்கு சொன்ன பேச்சு கேட்கல, அடமண்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேர் எடுக்க வச்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன பிரேக்காக அப்போ அவங்க சொல்கிறதையும் ஒரு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டால் உங்களுக்கு தான் நல்லது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்க போது அந்த குருவுடைய அமைப்பு இது மே மாதம் வரைக்கும். அடுத்து மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு மாற்றம் வருது. அது குரு பயிற்சியில் நம்ம பார்ப்போம். அடுத்து 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது, அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் ராகு. இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்கறது, குடும்பத்துக்குள்ளே அம்மா மகளுக்கோ அம்மா மகனுக்கோ இருக்கக்கூடிய உறவு ரீதியில் கொஞ்சம் விரிசலை தரும். காரணம், 7 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இந்த தனுசு ராசிக்கு உண்டான இந்த 4ஆம் வீட்டுக்கு உண்டான ராகு பயணமாகிறாரு. அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாலே 7 10ங்கிறது நண்பர்களோடு அதிகமாக நேரத்தை செலவழிப்போம். நண்பர்கள் சொன்னதை அதிகமாக நம்ம காது கொடுத்து கேட்போம். குடும்பத்துக்குள்ளே அம்மா மகனுக்குள்ளே அது இல்லாமல் போகும் அந்த பாண்டிங். அப்போ இந்த கொஞ்சம் சங்கடத்தை தரும் பெற்றவங்களுக்கும் நமக்குமாக. அப்போது 3ஆம் வீட்டில் சனி எப்படி இருக்க வைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிறதே சரின்னு இருக்க வைக்கும். நம்ம செய்கிறதா சரின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அடுத்தவங்க சொல்கிற சரியோ தவறோ நம்மளால் ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமை கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த மாதிரி வர்றப்போ அந்த 4ஆம் வீட்டு ராகு பிற்பகுதியில் வரக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் வர்றப்போ அது 2024 அந்த நவம்பர் அந்த காலத்தில் அப்போ சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வந்துடும். அப்போ அந்த இடத்துல நாம் கடந்த காலத்தில் செஞ்ச இந்த தவறுகளை நாம் சரிப்படுத்தி இருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்காதே அப்படின்னு உங்கள் மனது உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி கொண்டு நிறுத்திடும். அதை நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேராக மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ அப்போ இந்த இடத்துல 4ஆம் வீட்டில் ராகு வேறு மாதிரி உங்களை ப்ராடாக யோசிக்க வைக்கும். வெளியில் இருக்கிறவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். இந்த 4ஆம் வீட்டு ராகு எப்படின்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போனால் நல்லதுங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வேலைக்காக காத்து இருக்கிறவங்க, 7.5 சனியில் படாத பாடுபட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தனுசு ராசி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல அதே ஆப்பர்ச்சுனிட்டியை ஓவர் டோஸாகவும் எடுத்துக்காதீங்க. அப்போ சொல்கிறது அத்தனையும் சரின்னு கேட்டு யார் சொல்கிறத கேட்டு உங்கள் நண்பர்களோ உங்களோட கடந்த காலம் பயணமானவங்களோ சொல்கிறது அத்தனையும் சரின்னு ஏற்றுக்க வேண்டாம். எதையும் ஒரு முறை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ இந்த 4ஆம் வீட்டு ராகு உங்களை மல்டிப்பலாக திங்க் பண்ண வைக்கும். எப்படி மல்டிப்பலாக திங்க் பண்ண வைக்கும்னா, நல்லதை கெட்டதாக காமிக்கும், கெட்டதை நல்லதாக காமிக்கும். அதே நேரத்தில் எதையும் நம்பினா ஒரே முட்டா நம்ப வைக்கும், நம்பலைன்னா ஒரே முட்டா நம்பாமையும் வைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு திங்கை தரக்கூடியது தான் இந்த ராகு. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படி கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வீட்டில் கேதுங்கிறப்போ உங்களோட ட்ராவல் ஆகிறவங்க மேக்சிமம் உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எப்படி நல்லது செய்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்லதை எடுத்துக்கிட்டு அழகாக நீங்கள் பயணமாயிடலாம். அப்போ இந்த இடத்துல அந்த ராகுவால் ஏற்படக்கூடியதை அந்த கேது ஈக்குவலைஸ் பண்ணிடுவார். 4ஆம் வீட்டில் ராகுங்கிறது வெளிநாடு வாய்ப்பை அதிகமாக தரக்கூடியது. அந்த இடத்துல வெளிநாடு வாய்ப்புனா நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் அது வெளிநாடு உடனே வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு அர்த்தம் அல்ல. இது வெளி மாநிலத்தில் வேலை கொடுத்து அதுக்கப்புறம் வெளிநாடு கொண்டு போகும். அப்போ வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க குறிப்பிட்ட ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே நேரத்தில்
வெளிநாட்டுக்கான மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்காக அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதில் வேலை கிடைக்கும். ஸோ அப்போ கல்யாணமாகி விசா ப்ராசஸ் எல்லாம் டிலே ஆகிட்டே இருந்தவங்களுக்கு விசா ப்ராசஸ் கைகூடும். அதே நேரத்தில் கணவன் மட்டும் வெளிநாட்டில் இருந்து மனைவி இங்கே இருந்தால் மனைவியும் கூட்டி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிரும். ஸோ இப்போ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி வந்து ஒரு அருமையான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தனுசு ராசியாகத்தான் இருக்க போகுது இந்த 2024. திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட 90 கிட்ஸ் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். உங்கள் மனைவி உங்கள் யாருங்கிறத கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே நேரத்தில் குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க, உங்கள் குழந்தை உங்களுக்கு ஒரு அழகான இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது கிடைச்சிரும். அம்மா மகள் அம்மா மகனுக்கான அந்த உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கொடுத்து கெடுக்கு ராகுங்கிற மாதிரி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க வச்சு சங்கடத்தையும் கொடுத்துரும். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கல்யாணமான கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குன்னா, மனைவி வந்து எதையுமே கொஞ்சம் ஒரு ஷார்ட் மைண்டாக யோசிப்பாங்க. ஆனால் கணவன் அப்படி இல்லை, ப்ராட் மைண்டாக யோசிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன் மாற்றிக்கிறதும் கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி மாறிக்கிறதும் இங்கே வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் அந்த 4ஆம் வீட்டு கேது அந்த அதாவது மனைவிக்காக இருந்தால் 4ஆம் வீட்டு கேது, அதுவே வந்து கணவனாக இருந்தால் 4ஆம் வீட்டு ராகு, இதனால ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்குறப்ப இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்ட காலத்திலேருந்து ஒரு விடுபட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே நானும் வாழ போகிறேன்னு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு பாடலுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு தனுசு ராசியாக இந்த 2024 இருக்க போகுது. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிப்போம் நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி.